உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய சிறப்பான யோக பலன்கள். அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்கு செப்டம்பர் மாதம். அப்படிப்பட்ட சிறந்த கிரக அமைப்புகளுடைய வலிமைகளை, அதற்குரிய யோக பலன்களை இன்னைக்கு துலா ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். துலா ராசிக்கு செப்டம்பர் மாதத்தில் சிறந்த கிரக வலிமை இருக்கக்கூடிய யோக பலன்களை பார்க்க போறேன். ஆக இந்த நிகழ்ச்சி எல்லாருக்குமே நல்லது நடக்க வேண்டும் என்ற உறுதியோடு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இங்கே சொன்னது நடக்கும். ஏனென்றால் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. என்னங்க நிறைய இடத்துல பார்த்து நடக்கலையங்க, அதுக்கு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது பிரம்ம வேதத்தால் 18 சித்திரங்களால், பிரம்ம வேதத்தால், பிரம்ம ரிஷிகளால், சப்த ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்து சரியாக பலன் சொல்லப்படுகிறது. இங்கே சொன்னது நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம். இப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகளும் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளாம் தீர்ந்து நல்லது நடக்க வேண்டும். பாப்பா, நீங்க உங்க அனுப்புற ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்தா ரொம்ப வேதனை. எப்படி நடக்கும்? தப்பா ஜாதகம் கையில வச்சிருக்கீங்க. தவறான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு, தவறான ஜோசியத்தை பார்த்துக்கிட்டு, இப்ப தப்பான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தப்பான பலன் தான் வரும். உலகத்துல எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்கல எப்படி நடக்கும்? எல்லாமே தப்பா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பொறுத்தளவு வேதனைப்படுறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனை நடக்காத பார்த்து உண்மையிலே வேதனைப்படுறேன். ஏன்னா முதல் விஷயம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், மனிதன் உருவாக்கியதல்ல. அதை தான் திரும்ப சொல்றேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. மனிதர் தவறு செய்கிறார். அதை கணித்து சொல்வதில் தான் தவறு நிறைய ஏற்படும். ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பலன்கள். இங்கே சித்தர்களும் 18 சித்தர்களும் முனிவர்களும் சப்த ரிஷிகளும் உருவாக்கிய அந்த சித்தர்கள் உருவாக்கிய முறைப்படி, அந்த பஞ்சாங்கத்தின்படி முறையாக உங்கள் பலன்கள் சரியாக கணிக்கப்பட்டு சரியாக சொல்லப்படுகின்றது. அது எந்த மாற்றமே இல்லை. சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். எங்களுக்கு எத்தனையோ இடத்துல பார்த்துங்க, பையனுக்கு ரொம்ப கல்யாணம் முடிக்கும். நாங்களும் ஒரு 25 வயசுல பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம். பையன் நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பளம் வாங்குறான், நல்ல ஆளு நல்லா தான் இருக்கான். ஆனா அவன் என்ன சொல்ல, நல்ல அழகான பொண்ணு நல்ல அழகான பொண்ணு வரும்ன்ற. அவன் எதிர்பார்ப்பு நியாயமானது. ஆனா பார்த்தீங்கன்னா பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகத்துல பொண்ணு நல்ல லட்சணமா இருக்கு, ஆனா ஜாதகத்துல பொருத்தம் இல்லை. ஜாதகம் நல்லா பொருந்தி வந்தா பொண்ணு நல்லா இல்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. நாங்களும் 25 வயசுல இருந்து ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொரு ஜோசியரா பார்த்து என்னமோ பரிகாரம் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு ஆயிடுச்சு. இந்த பொறுமை எங்க போய் சொல்றதுங்க? 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 35 வயசு ஆயிட்டு போச்சு, கல்யாணம் முடியாது. அதுல சில பேர் இவனுக்கு 29 கல்யாணம் முடிச்சிங்கன்னா தார 2, இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு ஆக இப்படி பொண்ணு அழகா இருந்தா ஜாதகம் பொருந்த மாட்டேங்குது, பொண்ணு ஜாதகம் பொருந்தி இருந்தா பொண்ணு நல்லா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படியே நாள் போயிடுச்சு. இன்னைக்கு 35 வயசாச்சு. இந்த வேதனை எங்க போய் நான் சொல்றது? இங்க வாங்க, எங்கேயும் சொல்ல வேணாம், கல்யாணம் முடிஞ்சிடும். இதைத்தான் நான் உறுதி உத்தரவாதம். நல்ல கல்யாணம் முடியணும். அதாவது ஜோதிட சாஸ்திரமே பிள்ளைகளுக்கு நல்ல படிக்கணும், நல்ல கல்யாணம் முடியணும், நல்ல வேலை கிடைக்கணும், செய்கிற தொழில் விருத்தி அடையணும், செய்கிறத்தில் நல்ல முன்னேற்றம் வரணும். ஏன் தொழில் 4 ஆளுக்கு நட்டமா போகுது, என்ன காரணம், அந்த தொழில் விருத்திக்கு என்ன பண்ணலாம், பிள்ளைகளுக்கு நல்ல தனியார் வேலை கிடைக்குமா, அரசாங்க வேலை கிடைக்குமா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா,
கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளுக்கு அதாவது பிள்ளைக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு. பொம்பளை பிள்ளைய எத்தனையோ பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிச்சு வச்சோம். இன்னைக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கு, ஒரு பிரச்சனையா இருக்கு. இது எதனால ஏற்படும்? நல்லா தான் பொறுத்த இருக்குன்னு சொன்னாங்க. எங்க தப்பு நடக்குது? என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. இந்த வேதனையெல்லாம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் வரக்கூடாது. அடுத்து குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை. இதுதாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கக்கூடிய வேதனை. இத்தனை பொறுத்தருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கல்யாணம் முடிஞ்சு வச்சா இன்னைக்கு குழந்தை இல்லை. அப்புறம் அந்த பொறுத்து என்ன ஆகி போச்சு? ஏன் பொருத்தம் பொய்யா? ஜோதிடம் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அதை பொருத்தி கொடுக்கக்கூடிய ஜோதிடர் கையில் இருக்கு ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை. ஒரு ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அந்த குடும்பம் வம்ச வாரிசோடு, சொத்துக்களோடு, சுகங்களோடு சிறந்து விளங்க வேண்டும் என்றால் ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது ஜோசியர் கையில் தான் இருக்கு. நம்பியாச்சுன்னா, நம்பலையா எந்த பொண்ணை பார்த்து பிடிச்சிருச்சு கல்யாணம் முடிச்சிருப்போம், அது வேற விஷயம். ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது சரியா இருக்கணும். அப்ப இவர் தான் பொருத்தம் பார்த்து கொடுத்தாரு, இன்னைக்கு என் பிள்ளை இப்படி ஆகி போச்சு தெரியக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொந்தமா பிள்ளைக்கு நல்லா இருக்கு, வாழ்க்கை சொந்தமா சிறப்பா இருக்கு. இதுதான் எங்களையும் வாழ வைக்கும், உங்களையும் வாழ வைக்கும். இது ரொம்ப முக்கியம். ஆக திரும்ப திரும்ப சொல்றேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சியில் நல்ல ஒரு விரிவான பலன்களை மற்ற பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாதத்தில் அற்புதமான விசேஷமான நாட்கள் என்ன, ஒரு முக்கிய விசேஷ நாட்கள் என்ன, அதை பற்றி முதல்ல கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல 2/9, அதாவது 2/9/2024 அன்று பார்த்தீங்கன்னா ஆவணி அமாவாசை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எப்படி நம்ம ஆடி அமாவாசை, தை அமாவாசை அப்படின்னு நம்ம ஒரு சிறந்த விரத வழிபாடு செய்கின்றோமோ அது பிதர்களுடைய திதியை செய்வதற்காக செய்கிறோம். இப்ப இந்த ஆவணி மாதமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. ஏனென்றால் பிதர்களுக்கு உரிய ஒரு சிறந்த அதாவது பிதர்ஸ்தானத்துக்குரிய ஒரு கிரகம் தான் சூரியன். அவர் ஆட்சி பெறுகின்ற சிம்ம ராசியில் இந்த அமாவாசை ஏற்படுகின்றது இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி. ஆக இதுவும் ஒரு சிறந்த வம்சத்தில் நம்ம ஏற்பட்ட நம்ம பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு ஏற்பட்ட தோஷங்கள்லாம் நீங்குவதற்கு ஒரு ஆவணி அமாவாசை என்பது இந்த 2/9/2024 வருது. அது நல்லபடியா அந்த நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரி, அடுத்து ஆவணி 22, அதாவது அதுக்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 7/9/2024. 7/9/2024 விநாயக சதுர்த்தி. விநாயக பெருமானுடைய அவதாரமான அந்த விநாயக சதுர்த்தி நாள் 7/9/2024. உலகமெங்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த குடும்ப நலனுக்காக, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை, சொத்து சுகங்கள், குடும்பத்தில் அத்தனை யோகங்களும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த விநாயக சதுர்த்தி. அப்படிப்பட்ட சிறப்பான நாள் ஆவணி 22 7/9/2024. அடுத்து 8/9/2024 மகாலட்சுமி விரதம். அது பெண்கள் தன் குடும்ப நலனுக்காக கொண்டாடப்படுகின்ற மகாலட்சுமி விரதம். அடுத்து 21/9/2024 21/9/2024 மகாபரணி. பரணி நட்சத்திரம் எல்லா நாட்களிலும் வருகிறது. மகாபரணி என்பது ஒரு முக்கியமான அரசு சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் செய்து, அரசு வேலைக்கான முயற்சிகள் செய்து, இல்லை சொந்த தொழிலுக்கான முயற்சிகள் செய்து
அந்த சொந்த தொழிலை உருவாக்கக்கூடிய, அந்த சொந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நாள். பெண்களுக்கு திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு ஏற்பாடு, அதாவது அதற்கான வழிபாட்டுக்குரிய ஒரு நாளை உருவாக்கக்கூடியது இந்த மகாபரணி என்று சொல்லக்கூடியது. நகைக்கடைகள், ஆடை வியாபார நகைக்கடைகள் தான் தொடங்குவதற்கு மகாபரணி சிறந்து விளங்கக்கூடியது. புதிய பதவியை ஏற்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக, அரசு பதவி ஏற்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மகாபரணியில் அந்த அரசினுடைய உயர் பதவி, அரசியல்வாதிகள் ஏதாவது புதிய பதவியில் ஏற்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த மகாபரணியில் அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் மகாபரணி. அதான் பரணி செய்ய பிறந்தவர்கள் தரணி கட்டி ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய மகாபரணி அன்று. அன்றைய தேதி 29/9/2024. இப்போ இந்த செப்டம்பர் மாதத்துடைய சிறப்பான விசேஷ நாட்களை பற்றி பார்த்துட்டோம். இப்போ செப்டம்பர் மாத பலன்கள் இன்னைக்கு துலா ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் மாத பலன்கள், அதாவது 1/9/2024 முதல் 30/9/2024 வரை இருக்கக்கூடிய 30 நாட்களுடைய சிறப்பு பலன்கள். முதலில் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரக அமைப்புகள் துலா ராசிக்கு எப்படி இருக்கு? கிரக அமைப்புகள் முதல்ல துலா ராசிக்கு 12ஆம் இடத்தில், அதாவது துலா ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்தில் சுக்கிரன் கேதுவோடு இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நிலை. இது ஒரு ஆரம்ப நிலை, அப்புறம் மாறிடுது. அடுத்து துலா ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடியது, ஆட்சி பெற்ற சனி, மூலத்திரிகோண சனி. அடுத்து துலா ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு, துலா ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான், துலா ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய், துலா ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன், ஆட்சி பெற்ற சூரியன். மேலும் புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் பாக்கியாதிபதி சேரோடு சேர்ந்து சூரியன் இருக்கக்கூடிய நிலை. இதுதான் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்ப இந்த ஆரம்ப கிரக அமைப்புகள்ல இருந்து முதல்ல இந்த சுக்கிரன் என்ன பண்றாரு அப்படின்னா 19/9/2024 அன்று சுக்கிரன் துலா ராசிக்கு வந்துடுறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 19/9/2024 அன்று துலா ராசியில் ராசிக்கு அதிபதி, துலா ராசிக்கு அதிபதியே துலா ராசியில் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த அமைப்புக்குரிய காலங்கள். ஆக சுய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடியது, வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள், நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய காலங்கள், பொன் பொருள் செல்வங்களை சேர்க்கக்கூடிய காலங்கள், செய்கின்ற வியாபாரம் விருத்தி அடைவது, அதே நேரம் தொழில் முன்னேற்றம் பெறுவது, பதவி உயர்வு பெறுவது, சுய தொழில், எந்த ஒரு சுய தொழிலும் சிறந்து விளங்கக்கூடிய பல செல்வங்களை பெறக்கூடியது, வருமானங்கள் பணமெல்லாம் கொட்டக்கூடிய நேரம், காசு பணமெல்லாம் கொட்டக்கூடிய நேரம். அதாவது சுக்கிரன் மகாலட்சுமி அம்சம் அடிக்குதுவார் சுக்கிரதிசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த காசு பணத்துக்குரிய செல்வத்துக்குரிய சுக்கிரன் அந்த துலா ராசியில் ஆட்சி வரும் பொழுது மகாலட்சுமியே உங்க வீட்டுக்கு காசு பணத்தை கொட்டக்கூடிய நேரம் இல்லையா? சுக்கிரன் ஒரு மகாலட்சுமி அம்சம், அதுக்காக அடிக்குது பாரு சுக்கிரதிசா அப்படிமா. அதாவது ஒரு மனுஷன் கஷ்டப்படாம சம்பாதிக்கிறோம்னா சுக்கிரன் வலிமையா இருக்கக்கூடிய காலத்துல லேசா ஒரு காரியத்தை பண்ணால் ஆரம்பிச்சு விட்டால் அப்படி காசு பணமா கொட்டும். ஒரு காரியத்தை அப்படி லேசா தொட்டு விட்டால் அதன் மூலம் வருமானம் அதிகமா அப்படியே வருமானம் வரக்கூடிய நேரம் தான் அது. அடுத்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வக்ரம் பெற்ற சனி, மேலும் ஆட்சி மூலத்திரிகோணம். தனக்கும் தன் குடும்பத்திற்கும் வம்சத்திற்கும் நிலையான ஒரு நல்ல காரியத்தை செய்ய நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றார் சனி பகவான். அதாவது நிறைய கஷ்டப்பட்டீங்க, வேதனைப்பட்டீங்க, உங்க பிள்ளைகளுக்கும் உங்க வம்சத்திற்கும் நிரந்தரமா ஒரு நல்ல காரியத்தை உறுதியா செய்வேன், சொத்துக்களை கொடுப்பேன், வாகன யோகத்தை கொடுப்பேன், வருமானத்தின் மூலம் அதிக முன்னேற்றத்தை தருவேன் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலிமையோடு சனி இருக்கக்கூடிய நிலை. செய்கிற முதலீடுகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம்
தாமதமான பலனை கொடுத்தாலும் அதிகப்படியாக பலன் நான் கொடுப்பேன். ஏன்னா அவர் மந்தர் விறுவிறுப்பாக கொடுக்க மாட்டார், தாமதமாக கொடுத்தாலும் நிலையாக கொடுத்துருவார். சரிபான புத்தர் எடுத்த உடனே ஃபாஸ்ட்டாக தர மாட்டார். ஆக இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நல்ல நிலையான வருமானத்தை தரக்கூடிய, அதாவது நிரந்தரமாக ஒரு தொழில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கிடுவார். அவர் போகிறதுக்குள்ள துளாராசிக்கு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அங்கேருந்து ஒரு வருஷம் அதுக்கப்புறம் மாறுறதுக்குள்ள துளாராசிக்கு ஒரு நிரந்தர நல்ல வருமானம் வரக்கூடிய அளவுக்கு அதை செய்து கொடுத்துருவார். அந்த காரியத்தை நிரந்தரமாக்கிடுவார். தொழில் வருமானத்தை நிரந்தரமாக்கிடுவார். அதில் மாற்றமே இல்லை. தனக்கும் தன் பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை தரணுமோ அதை போல அவர் முடிவு பண்ணி நல்லபடியாக அந்த நல்ல சிறப்பான யோகத்தை கொடுத்துருவார். அதில் மாற்றமே இல்லை. அதான் பூர்வ புண்ணியஸ்தானம். அடுத்து 6ஆம் இடத்தில் ராகு மீனராசியில் இருக்கும் பொழுது எதிரிகளால் ஏற்பட்ட தொழில் வியாபாரத்தில் போட்டியில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ந்து தொழில் வியாபாரம் பெருகக்கூடிய நிலையில் ராகு உட்கார்ந்துருக்கு. ராகுனால எந்த வித கருத்தலும் இல்லை. ஏன்னா ராகு இருக்கக்கூடிய குரு விபரீத ராஜயோகத்தில் இருக்கிறார். அதாவது 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்துக்கும் பொழுது விபரீத எதிர்பாராத அளவுக்கு காசு பணம் கொட்ட போது. நல்ல கவனிங்க, துளாராசிக்கு ஏகப்பட்ட வருமானங்கள், ஏகப்பட்ட முன்னேற்றங்கள், எதிர்பாராத முன்னேற்றங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய காலம் இது. நல்ல கவனிங்க. இப்ப விபரீத ராஜ்யோகத்தில் ரிஷபராசியில் சுக்கிரன் இருக்கும் பொழுது அந்த சுக்கிரன் எங்க இருக்காரு? ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்கார்ந்தா அந்த கிரகம் சரியில்லைன்னா நமக்கு பலன் தராது. ஆனா அதே கிரகம் துளாராசியில் ஆட்சி பெறும் பொழுது இந்த விபரீத ராஜ்யோகம் என்பது எதிர்பாராத அளவுக்கு வருமான முன்னேற்ற காசு பணத்தை கொட்டும், பதவியை நல்ல பதவியை கொடுக்கும், செய்த தொழில், ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம், அரசாங்க பணி என்று அது அனைத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய நிலையில் ஏற்படும். திடீர்னு காசு பணம் வரும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு செப்டம்பர் மாத பதவி துளாராசி உறுதியா உண்டு. அதுல மாற்றமே இல்லை. சரி, அடுத்து துளாராசிக்கு தனஸ்தானாதிபதி 7ஆம் அதிபதி. அப்ப தனஸ்தானம் 7ஆம் அதிபதி எங்க இருக்கு? 9ஆம் இடத்துல. 9ஆம் இடத்துல புதனுடைய இடத்துல, மிதுன ராசியில் புதனுடைய இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. 2-7க்குரியவர். அப்ப 2-7 ஒப்பந்த, அதாவது கான்ட்ராக்ட், ஒப்பந்தம், ரோடு கான்ட்ராக்ட், அரசு உத்தியோகங்கள் என்று சொல்ல அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியம் உத்தியோகத்திலும் மிக சிறந்த ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய நிலையில் செவ்வாய் இருக்கிறார். அப்ப செவ்வாய் இருக்கக்கூடிய புதன் வலிமையார். அப்ப ஒரு இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துச்சுன்னா அந்த இடத்துக்குரியவன் வலிமையா இருந்தா தான் அந்த காரியம் நடக்க. அப்ப அது நடக்க போகுது. ஏன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் அதே 19 சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற துளாராசியில் ஆட்சி பெறுகின்ற அதே 19/9/2024 அதே தேதியில் புதனும் துளாராசிக்கு 12ஆம் இடத்தில் காசு பணம் சேரக்கூடிய இடத்தில் ஆட்சி பெறுகின்ற நிலை. புதன் ஆட்சி பெறுகின்ற காலம். துளாராசிக்கு 12ஆம் இடத்தில், 12ஆம் இடத்துல தேவையில்லாத கிரகம் உட்கார்ந்துச்சுன்னா நிறைய வைத்திய செலவு நிறைய. ஆனா தொழில் சாராத தொழில் மூலம் வருமானம், ஒரு கமிஷன் தொழில், சிட் ஃபண்டு, கமிஷன் தொழில், கான்ட்ராக்ட், ஒப்பந்தம், நிறைய வருமானங்கள் சேமிப்பு அதிகமாகக்கூடிய காலங்கள். புரிஞ்சுட்டீங்களா? அரசியலில் சேர்ந்திருப்பாங்க, அரசியல் எதிர்பாராத வருமானம் வரும், ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தில் வருமானம் வரும். பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய எத்தனையோ பதவி வேலைகளில் தொழில்களில் இருப்பாங்க. அப்படியே அழிப்பிக்காம சர்வசாதாரணமாக சம்பாதிச்சு போயிடுவாங்க. சும்மா கடப்பாறை எடுத்து வெட்டுறதெல்லாம் கிடையாது, மம்பட்டி எடுத்து வெட்டுறது கிடையாது, கடப்பாறை தோன்றது கிடையாது. கஷ்டப்படாமல் காசு பணத்தை அள்ளி கட்டிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட செப்டம்பர் மாதம் உங்களுக்கு துளாராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதில் மாற்றமே இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான யோக பலன்கள். மேலும் சூரியன் ஆட்சி பெற்று 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அரசு கிரகம் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய,
அரசாங்க பதவியாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகங்கள் பார்க்கக்கூடிய ஒரு யாராக இருந்தாலும் சரி, அரசியலை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல ஒரு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல காலங்களாக அதற்கான காரியத்தை செய்து, அதாவது செப்டம்பர் மாதம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அடுத்தடுத்து வரக்கூடிய எதிர்காலத்திற்குரிய நல்ல காரியங்களுக்கு ஒரு விதை விதைத்து அது நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலமாக அமையும். அதற்கு அடித்தளம் விட்டு ஆணித்தரமாக அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக அமையும். ஏன்னா புதன் அவர் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டவர் தான். சூரியனோட அரசு சம்பந்தப்பட்ட புதன் பொதுவாக வியாபாரத்துக்குன்னாலும் சரி, வழக்கறிஞர்களுக்காலும் சரி, அரசியல் சார்ந்தவங்க. ஏன்னா வாக்கு வன்மை, வியாபாரத்தன்மை, வாக்கு சாதுரியம், பேச்சு ஆற்றல், அத்தனை திறமைகளும் தரக்கூடியவர். அவர் வலிமை பெறுகின்ற காலத்தில் இந்த அத்தனை தொழில்களுமே மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நிலை. இதுதாங்க செப்டம்பர் மாதம் துலா ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் எந்த வித மாற்றமே இல்லை. அதாவது குரு நல்ல வலிமை, அடுத்து சூரியன் அரசு கிரகம் ஆட்சி புரிகின்ற வலிமை. அதாவது உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 1/9/2024 16/9 வரைக்கும் சூரியன் ஆட்சி வருகிற நிலை 11ஆம் இடத்தில். அடுத்து புதன் கன்னி ராசியில் ஆட்சி பெறுகிற குருக்கு 12ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற அமைப்பு, துலா ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற இந்த சிறந்த அமைப்பு. இத்தனை அமைப்புகளும் இந்த செப்டம்பர் மாதத்தில் சிறந்த யோகமாக அமைந்திருக்கிறது. ஆக இப்போ இந்த பலன்களை சரியாக வரல, சிலருக்கு சரியாக வராமல் வேதனைப்படக்கூடிய நிலை இருந்தால் கண்டிப்பாக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் ஜாதத்தில் என்ன கோலாக இருக்குன்னு பார்ப்போம். இது அத்தனை பேருக்கும் துளாராசிக்கு பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனை சிறப்பாக தான் இருக்குது. ஒரு சிலருக்கு நடக்கல அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு எட்ட வந்தீங்களோ, என்னை பார்த்து நடக்கலை அப்படின்னு வந்துடக்கூடாது. நிறைய பார்த்துட்டேங்க, எங்கெங்கேயோ பார்த்து நடக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு அதையும் நான் விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை, தப்புவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்றும் உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் நான் தப்பாக இருக்கணும். அந்த தப்பு வரக்கூடாது. அது கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, எத்தனை வருஷம் குழந்தை இல்லை, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல, குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள், அரசு வேலையே கிடைக்கல, அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும், இதுக்கெல்லாம் ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுங்க. சொன்னது நடக்கும், நடத்தையாகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.